கொங்கு சமையல்காரி நண்பு வணக்கம். 2 days முன்னாடி நம்ம சிவகாமி ஆண்டியின் செட்டிநாடு தக்காளி தொக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாமா? இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்துக்கு வேற லெவலாக இருக்குங்க. தொக்குன்றதுனாலே நிறைய எண்ணெய் தேவை. ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறைய ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 6-7 பல் பூண்டு, பெரிய பெரிய பல் பூண்டு பொடுசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்தப்புறமா தேவைப்படுற அளவு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் ஆனியன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் தேவை, நம்ம கிட்ட இல்லைன்றதுனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்றீங்கன்னா 20-25 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 6-7 இல்ல 8 வச்சுக்கோங்களேன் மீடியம் சைஸ் தக்காளி. இதெல்லாம் நல்லா வதங்கி வர கேப்ல மேல் பொடி அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா, நான் 4-5 வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனும் இல்லாம டீஸ்பூனும் இல்லாம ஒரு ஸ்பூன் இருக்கும்ல மிடில், அந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அண்ட் 3-4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சோம்பு. இதுதான் அது மேல் பொடிக்கான அளவுங்க. இந்த மேல் பொடி நீங்கள் ரோஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இந்த தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சு சுண்டி வந்திருக்கும், இந்த மேல் பொடி அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. பொட்டுக்கடலை இருக்கிறதுனால ஈஸியாக கெட்டி ஆகுங்க. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 7-8 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டிங்கன்னா அழகாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தேவைப்படுற அளவு உப்பு, வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இதை சூடான சாதத்துலையோ சப்பாத்தியோ வச்சு சாப்பிட்டு பாருங்க.